தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். இப்போது கள்ளக்குறிச்சியில் 1000 ரூபாய் திமுக, கோவையில் 1000 ரூபாய் திமுக கொடுத்து கொண்டிருக்கிறது. 1000 ரூபாய் அதிமுக கொடுத்து கொண்டிருக்கிறது. நேர்மையின் நேர் வடிவம் உத்தம புத்திரர் தம்பி அண்ணாமலை 3000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். கொடுப்பது யார்? இங்கே மண்ணள்ளி வித்தவர், மணலை குடைந்து வித்தவர், மலையை மணலாக்கி வித்தவர், அவர்கள் எல்லாம் அவருக்கு வேலை செய்கிறார்கள். பண பட்டுவாடாவை அவர்கள் செய்கிறார்கள். பணத்தை எப்படி கொண்டு வரார்கள்? ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரார்கள். கூட இருந்து கொடுப்பவர்கள் யார்? காவல்துறை அதிகாரிகள். அண்ணாமலை ஜெயிப்பதற்கு 2 கட்சியும் விழுந்து விழுந்து பாடுபடுகிறது. ஆனால் நாங்கள் பாசிசத்தை எதிர்ப்போம், சங் பரிவாரி கும்பலை எதிர்ப்போம், சனாதனத்தை எதிர்ப்போம். எங்க கிட்ட தான் பேசுறதெல்லாம், எதிர்க்கிறது ஒன்றும் கிடையாது. இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இல்லை என்றால் மின்சாரம் என்ன செய்வாய்? 66,000 ஏக்கரை எடுத்திருக்கான். மின்சாரத்துக்கு என்ன செய்வாய் அப்படின்னு சூரிய ஒளி மின்பூங்காக்கு வா. நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம், நிலக்கரி தீர்ந்து விடும். இன்னும் எத்தனை ஆண்டுக்கு தோண்டுவாய்? அதை நான் வந்துட்டேன்னா தொட்டு நீ ஒரு அடி எடுக்க முடியாது, ஒரு அடி எடுக்க முடியாது. நீ என்ன செய்வாய் சீமான்? அது மத்திய அரசு, மயிர அரசு. என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன் நீ? டேய், எனக்காக நீ எதுக்கு நின்றுக? லட்சக்கணக்கா 5 லட்சம் 10 லட்சம் மக்களை திரட்டி வந்து நெய்வேலியை முற்றுகையிட்டு மூடி பூட்டப்பட்டு போயிட்டே இருக்கு. நான் ஒற்றையாளா சும்மா இருக்கும்போதே இத்தனை லட்சம் பேர் கூடுறான்னா, முதலமைச்சராய் வா நெய்வேலியை நம்ம மீட்கணும்னு சொன்னா எத்தனை லட்சம் பேர் வருவான் பார். அவ்வளவு வெறுப்பு கோபத்தில் இருக்கான். பூட்டி போட்ட அப்புறம் மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவான் சீமான்? நான் உற்பத்தி செய்யறேன், ஏன் நீ உற்பத்தி செஞ்சாதான் வருமா? எப்படி? சூரிய ஒளியில் மின்தகடு 60,000 ஏக்கர்ல மின் பூங்கா அமைச்சு விட்டுருவேன். எனக்கு வேண்டிய அளவுக்கு மின்சாரம், இடையில காற்றால. என்ன பண்ணுவ? போதும், எனக்கு மின் தேவையில, நான் தண்ணீரை விடைஞ்சுக்கிறேன், கிளம்பு. அவ்வளவுதானே. தண்ணி காவிரியில மறுபடியும் தண்ணி தருவா. என்னைக்கிடா தந்த வச்சுக்கடா. என்னைய கேட்பான், சீமா நீ தனிநாடு கேட்பியா? தண்ணி கேட்டே தரல நீ நாயி, தனிநாடு கேட்டு தரப்போறியா நீ? எனக்கு எதையாவது பேசுறது, ஏதாவது பேசுறது. தனிநாடு கேட்டான் ஈழத்துல. எங்களை கொத்து கொத்தா கொன்னு குவிச்ச அயோக்கிய பையார் இந்த காங்கிரஸ். கூட நின்று கும்மி அடிச்ச துரோகி யார்? இந்த திமுக. வேடிக்கை பார்த்து நின்னது யார்? இந்த பாரதிய ஜனதா. அதை போராடி நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்து நின்னது யார்? இந்த அதிமுக. உன்னை கொன்னு குவித்தவனுக்கு நீ திரும்ப திரும்ப மானங்கட்டு. தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமாய் தொங்குமாம் வாழை. அதுபோல தன்னை அவமானப்படுத்தியவன் காலில் விழுவான் கோழை. தன்னை அடித்தவன் மிதித்தவன் கொன்றவன் காலில் விழுவான் கோழை. அப்படிதான் இவங்க விழுந்து கிடக்கிறான். எவனுக்காக ஒருத்தனுக்கு தன்மானம் இருந்தா, என் உரிமையை மறுப்பவன் காங்கிரஸ், என் உரிமையை பறிப்பவன் இந்த திமுக, இந்த பாரதிய ஜனதா. எதற்கு அவன் ஓட்டு, எதற்கு அவனோட தேர்தல் கூட்டு என்று ஏதாவது ஒரு கட்சி. ஆனால் மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் என் இனத்தை கொன்றவனை, கூட நின்றவனை, என் உரிமையை பறித்தவனை, என் நாட்டுக்குள் ஒரு ஓட்டு கூட வாங்க விடக்கூடாது என்று தனித்து நின்று போராட காரணம் அதுதான். நீ எண்ணிப்பார், 1/2 விழுக்காடு, 1 விழுக்காடு, 2 விழுக்காடு, 1/4 விழுக்காடு ஓட்டு வைத்திருக்கிறவன் எல்லாம் கூட்டுக்குள் நிற்கும் போது 7 விழுக்காடு ஓட்டு வைத்திருக்கிற நாம் ஏன் தனித்து நிற்கிறோம்? எனக்கு துன்பம் தந்தவன், எனக்கு அநீதி இழைத்தவன், என்னை அடக்கி ஒடுக்கி அதிகாரத்தை செலுத்துவன், என் உரிமையை பறிப்பவன், உரிமையை தர மறுப்பவன், அவனுக்கு திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுப்பது என்பது சுத்த அடிமைத்தனம், அயோக்கியத்தனம், ஏமாற்றுத்தனம், முட்டாள்தனம். அதை வரலாற்றில் என் தம்பி தங்கைகளே செய்து விடாதீர்கள். நம் தாய் தந்தையர் தாத்தா பாட்டி செய்தது போதும். எல்லாத்திற்கும் காரணம் பதவி. எப்படியாவது பதவியை வைக்கணும். 3 முறை 4 முறை பாராளுமன்றத்தில் போய் என்ன பல்லாங்குழி ஆடுனீங்களா? என்ன பண்ணீங்க? வென்று போனவர்கள் உன் நிலத்தின் உரிமைக்காக ஒரு முறை பேசியது உண்டா? எப்படி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் 299 வேலைக்கு ஆள் எடுத்தீர்கள், ஒருவர் கூட என் மண்ணின் பிள்ளைகளுக்கு வேலை தரவில்லை ஏன் என்று உன் பாராளுமன்ற உறுப்பினர் பேசியது உண்டா? சொல்லு. நான் எங்க ஐயா கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன், சொல்லு. பேசியது உண்டா? பாத்திருக்கியா நீ? சொல்லு. வடலூர் நமக்கு வள்ளலார் பெருந்தகை. அந்த இடத்திலே நம்ம ஒவ்வொரு ஆண்டும் வழிபடுகிற அந்த பெருவெளியிலே எதற்காக கட்டடம் கட்டும்போது வேற இடத்துல கட்ட முடியாதா? நாங்கள் நின்று வணங்குகிற இடத்தை தோண்டித்தான் கட்டுவீர்களா? தம்பி, ஒன்றை நான் சொல்லுவேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம், மாற்றம் என்பது மானுட தத்துவம்.
மாறாது என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறிவிடும். இங்கே வார், வரலாற்றின் கால சக்கரங்கள் சுழண்டு கொண்டே இருக்கிறது என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். சக்கரம் சுழண்டு கொண்டே இருந்தால் இங்க பார், சக்கரம் மேலே வரும் கீழே வரும், மேலே வரும். கால சக்கரம் சுழண்டு கொண்டிருக்கிறது. கீழே நிக்கிற நாங்கள் ஒரு நாள் மேலே வருவோம். தலையில் மாற்றம் நிகழும். வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிற சீமானும் அவன் பிள்ளைகளும் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவார்கள். அப்போது நீ கட்டி வைப்பாய். பெருவழியில் கட்டி வைத்தால் காலையில் இடித்து மூடி தரைமட்டமாக்கி மறுபடியும் வழிபடுகிறமா மாற்றும். நீ என்ன புதுசா ஆய்வு செய்யற? என்ன எங்க வள்ளலார் நேத்தன் செத்து போயிட்டாரு, நீ இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தியா? எத்தனை ஆண்டுகளாக, இவ்வளவு ஆண்டுகளா ஏன் எங்க வள்ளலாரை பற்றி ஆய்வு செய்யல? அவன் பிஜேபிக்கார வந்து திருவள்ளுவரை பற்றி நாங்கள் ஆய்வு மையம். என்ன திருவள்ளுவர் நேத்தன் திருக்குறள் எழுதிவிட்டு காலையில் அவன் செத்து போனாரா? எங்கடா போயிருந்தீ இவ்வளவு நாள்? கோமால படுத்திருந்தீங்களாடா, இல்ல குடிச்சிட்டு எங்கே மட்டையா கிடந்தீங்களா? என்னங்கடா உங்க பிரச்சனை? ஏன்டா தேர்தல் வரும்போது மட்டும் எங்க மேல அப்படி பாசம், ஒரு காதல், ஒரு அன்பு? கர்மம் பிடிச்சிருங்க. என்னைக்குடா மக்களுக்கான அரசியலை செய்வீங்க? கட்சி தேர்தல் அரசியலை தாண்டி மக்களை நேசிக்க பழகுங்கள். தலைவர் பெருமக்களே, மக்கள் அரசியலுக்கு வாங்கள். தேர்தல் அரசியல்னா என்னென்ன, மக்கள் அரசியல்னா என்னென்ன உனக்கு குழப்பமா இருக்குல்ல? இப்ப அண்ணன் சொல்றேன், தேர்தல் வரும்போது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம், கொண்டு வருவோம். யார்? திமுக. இது தேர்தல் அரசியல். 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. அப்போது இந்திய தேசிய நூலாக திருக்குறளை அறிவிச்சிட்டு இப்ப ஓட்டு கேட்டா அது மக்கள் அரசியல். என்ன சொல்றது புரியுதா? தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைப்பேன் என்று மோடி பேசுவது தேர்தல் அரசியல். 2 ஆண்டுக்கு முன்னாடி அதை குறைச்சிருந்தா அது மக்கள் அரசியல், மக்களின் நலன் சார்ந்த அரசியல். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய் வந்துருச்சா, 1000 ரூபாய் வந்துருச்சா, 1000 ரூபாய் வந்துருச்சா என்ற 1000 தரம் கேட்கறது இருக்குல்ல, அது தேர்தல் அரசியல். 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்ல, வாங்கினவங்களுக்கு தெரியுமில, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு பேசாம இருந்தா அது மக்கள் அரசியல். இவ்வளவுதான். மக்கள் நலன் சார்ந்த அரசியலை இந்திய பெருநிலத்தில் முன்னெடுக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி, அரசியல் ஆற்றல், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வணங்குகிற சாமியை காப்பாற்ற போராடுகிற கட்சி பிஜேபி, RSS. வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு கட்சி தான் போராடுகிறது. ஏனால் வணங்க பல ஆயிரம் சாமிகள் உண்டு, வாழ ஒரே ஒரு பூமி தான் உண்டு. சாமி முக்கியமா பூமி முக்கியமா என்பதை நீ முடிவு செய்து கொள். குடிக்க தண்ணி இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை, காற்று சுவாசிக்க இல்லை, கந்தக துகள், எத்தனை வாகனங்கள். என் அருமுடன் பிறந்தவனே, என் தங்கை தம்பிகளே, எத்தனை வாகனங்கள், அவை வெளியிடுகிற நச்சு புகை. நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே, நச்சு காற்றை, கந்தக துகள்களை சுவாசிக்கிறாய். 100 பேர் மரணத்தில் 90 பேர் புற்று. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கேட்டாய். புற்றுநோயில் மரணமடைந்து விட்டார்கள். இப்போது புற்றுநோயை தவிர மரணமே எல்லாருக்கும்